ஜென்டில்மேனுக்கு எதிர்பார்த்த மென்டல் மேன். ஜென்டில்மேனுக்கு எதிர்பார்த்த மென்டல் மேன். மூஞ்சி வச்சு ஏத்திக்கிறான் பாரு சேடவரன் கூத்தாடி. என்னடா இது? ஆறு காட்டோனே. ஜென்டில்மேன் மென்டல் மேனா. நாங்க நீங்க கூட மென்டல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. ஐயோ கடவுளே. என்ன யாருனே தெரியா? நான் தாங்க புரோக்கர் ராமானுஜம். புரோக்கர்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. திஸ் மை டாபர் மாமா. கூட்டி கொடுக்கறவே. டேய். என்ன இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் தான் மாவட்ட கலெக்டர்ன்ற மாதிரி பெருமையா சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டயும். திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டரா? திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர்ன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கிறேன் என்ன? தம்பி திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் பேர் என்னமா? தெரியுதா? சரி அது நமக்கு தேவை எங்க பாரு. நான் யாருப்பா? அது இல்லடா அப்ப நான் என்ன வேஷத்துல வந்துக்கிறேன்? யாரா? எப்படி பேர் எடுத்த மாதிரி போய் நேரத்துல ஒரே செகண்ட்ல பேர் எடுத்துட்டியா? ஆமாண்டா திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் பேர் கூட மறந்துட்டுப்பாங்க. ஆனா இந்த மாமா தெரியாத ஆளே கிடையாது. ஏண்டா நீ செய்யற தொழில் அப்படி? ஏய் செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழிலே தெய்வமா நினைக்கிறீ அதான் டாப்ல கொண்டு போய் விடும். ஏன்னா தான நெஞ்சில வச்சுக்க கடிச்சு வெல்ல அடிமட்டல் தான். அது உண்மைதான்பா. என்னங்க பண்றது? எம்ஏ படிச்சுக்கிறேன். எம்ஏ படிச்சு என்ன புண்ணியம்? எங்கெங்கே வேலை கேட்டு போனா யாருமே வேலை தர மாட்டாங்க. பார்த்தேன் நானா ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஏற்கனவே எம்ஏ படிச்சுக்கிறேன் இல்லையா? அது பக்கத்துல ஒரு எம்ஏ போட்டேன். இன்னாச்சி எம்ஏ மா எம்ஏ மா 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 டாபர் மாமா. நம்மள தேடி வராத கிராக்கியே கிடையாது. அது முன்ன கிராக்கி நிறைய வரும். இப்பெல்லாம் கிராக்கியே வரது இல்லை. ஏன்னா காலம் கட்டு போச்சு. அதுக்கு முன்ன ஆம்பளைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க, பொம்னாட்டிக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து சோறாக்குவாங்க. ஆம்பளை வேலையை முடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வர வழியிலே மொத்தம் அடிச்சு பிடிக்கிடுவான். இப்ப காலம் கட்டு போச்சு. எல்லா பொம்னாட்டியும் கம்பெனி வேலைக்கு கிளம்பி விடுதுங்க. ஆம்பளை வீட்டுல உட்காந்து சோறாக்குங்கிறாங்க. எங்க கிராக்கி வரல. வெளிநாட்டுக்கு போனேன். தாசி பெண்களாம் ஏழ்மையான நிலைமை இருந்தாங்க. அவங்களாம் ஓஹோன்னு ஆக்கி விட்டேன். எங்க அக்கா பொண்ணு ஒருத்தி தான் மிச்சு மீனா சீக்கிரமா கிளம்பிவாங்க மாமா அப்படின்னு போன் பண்ணியிருந்தா. எனக்கு செய்தி வச்சு தெரியல. முதல்ல மீனா பாப்பா மீனா வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா வாங்க மாமா வாங்க. சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறது மாமா கையை தானே பிடிச்சு விட்டு மாமா. நீ அமுக்கு நம்மள எனக்கு சப்பு வரல தெரியுமா? சப்பெல்லாம் வரும். ஏய் கை சப்படியே. கை சப்பதான் வரும் மாமா. அப்படியே அப்படி அழுதுட்டேன். அப்படினா மாமா நம்ம தூத்துல இருக்கீங்க. ஆமா பால் சப்பீங்க பூ சப்பீங்க ஆலிஸ்ல மேல சப்பீங்க புது சாப்பிடுறீங்களா? இல்ல உங்களுக்கு ரெண்டு எல்லீர் கண்டு தரச்சுவாங்க சாப்பிடுறீங்களா? ஐயோ வெயில் காலத்துல எல்லீர் வாடா நீ செல்ஃப் நாத்த அடிக்கும். ஏய் நல்லா தான் இருக்கும் சாப்பிடு. அதெல்லாம் வேணா. என்ன வேணும்? ரெண்டு பணமா இருந்தா சுத்தி அட்டா சப்பி எடுத்துறேன். மாமா பணம் எடுத்துக்கிற நேரத்துல எங்க மாமா போவேன்? ஏய் ராத்திரில தானி பணமா போட்டு விட்டுருவியா? அதெல்லாம் பிரச்சனை முடியாது. நல்லா இருக்கா? இப்படி போ. ஏய் இப்படி போ சொல்ற? அப்படி திரும்பே. அப்படி திரும்பே. அப்படியே யூட்டர்ன் பண்ணு. ஐயா ஐயா எங்க அக்கா பொண்ணு மீனா வாடி. அந்த மீனா நான் தான் மாமா. என்னடி அது முன்ன பாக்கி சினிமா நடிக்க மாதிரி இருப்ப. இப்ப எழுதி வந்து பேர்க்கறியா? மாமா லேட்டஸ்ட் எடுத்தா தெரிஞ்சு. அதெல்லாம் ஒண்ணு எடுக்க தேவல மாமா. ஒரு நேரத்துல நீ அப்பவே புரிஞ்சியோ. கிராக்கி மேல கிராக்கி வந்து வருஷம் வந்து மாமா. ஆமா. எங்க விட்டு நீ எப்ப போனியோ ஒரே ஒரு கிராக்கி கூட வர மாட்டேங்குது மாமா. என்ன சொல்ற மீனா மாமூல் கிராக்கி கூட வரல? அத பத்தி மட்டும் பேசாத. நம்ம முட்டை வைக்கிற கோபாலே. அந்த முட்டை வைக்கிற கோபால் வரா. மொத்த ஊள முட்டைய குத்துறியா மாதிரி ஓடி போயிடுற மாமா. கோபால் முட்டை கூட முட்டையா? பாய் விக்கிற காசிம் பாய். பாய் விக்கிற காசிம் யாரு? பாயை மட்டும் தான் விக்கிறாரு. வேற ஒண்ணு பண்ண முடியாது மாமா. நம்ம ஈவிகர ஆறுமுகம். ஆறுமுகம் பத்தி பேசாத. நல்ல ஜம்பர் பிரிச்சு அடிப்பாருடியா? ஜம்பர் பிரிச்சு அவர் அடிப்பார் தான் பாக்குறேன். அங்க அடிக்காரு. அந்த பீஸ் போயிடுது மாமா. ட்ரான்ஸ்ஃபர் பால்ட் கொளுது. எப்படி போட்டாலும் பீஸ் எகிரி போறதுனால கண்டால் பாவை என்ன பண்ணுவா கம்பு ஏறி அடிச்சா இறங்கணும். இங்க ஒண்ணு கூட வேலை போட்டு போயிடுது. என்னமா பண்ணுது? அப்படியே பண்ணாதமா. கிராக்கி இல்லன்னு கவலைப்படாத. மாமா. சரி அது மாமா. மாமா. காஞ்சிபுரம் காமாட்சி பத்தி காமாட்சி இருக்கா? காஞ்சிபுரம் போனா காமாட்சி பார்த்தேன். ஏழ்மையான நிலைமையில இருந்தா. அவ வீட்ல காலடி எடுத்து வச்சு. மாடி மேல மாடி கட்டா. 5 சினிமா தியேட்டர் அவ பேர்ல. என்னமா சொல்ற? சுரத்துல யார கூட வேலை செஞ்ச மாமா? சரி மதுரைக்கு போற மீனாட்சி பார்த்தா மீனாட்சி எப்படி இருக்கா? மதுரைக்கு போன மீனாட்சி பார்த்தேன். என்ன பார்த்து உடனே ஓடு அழ ஆரம்பிச்சிட்டா. மாமா கிரகே வெட்டல நான் செத்துரும் பொழுது மாமாண்ணா. அவ வீட்ல காலடி எடுத்து வச்சு 7 டாரஸ் லாரி வாங்கிட்டான். என்ன மாமா சொல்ற? லாரி ஓனர் இப்போ. ஐயோ ஒரு நேரத்துல கட்டிக்க உள்பாவடல என் கால் அங்க வந்து அழுதா மாமா. நீ கட்டி இந்த உள்பாவடி அவுத்து குத்துட்டு நீ பாவடல நிக்கிற. மாமா பாவடல என்ன போனா கட்டவன பாவடல இருக்குது மாமா. பாவட ஏத்திட்டியா? அப்படி பாவடையா? ஆமா மாமா. பிளிக்கல பிளிக்கலங்க. மாமா மாமா
காசுக்கு போன அந்த விசாலாட்சி பத்தி விசாலாட்சி எப்படி மாமா இருக்கிறான்? விசாலாட்சி தான் இப்ப கொஞ்சம் லொட்டு பட்டுங்கிறான். ஏன் என்னாச்சு அவளுக்கு? தீபாவளி பண்டு குஷ்டி எங்கேயோ போய் தலைமரம் வாங்கிட்டுக்கிறான். எதுக்கு அவளுக்கு வேலை? அவ சரியா தாண்டி வசூல் பண்ணி கொடுத்துக்கிறான். வாங்கணும் எடுத்துட்டு ஓட்டுக்கிறான். அவளாண்ட போய் சாமான் கொடுனா எந்த சாமான் எடுத்து கொடுப்பா? இல்லாத சாமான எப்படி அவ எடுத்து கொடுப்பா? அதானே முதல்ல எங்க போன? காஞ்சிபுரம் போனா காமாட்சி வீட்டுல காலை வச்சா ஓ ஹோடாகிட்ட. ஓஹோ நாகிட்ட. மதுரைக்கு போனா மீனாட்சி வீட்டுல காலை வச்சா அவளே ஓ ஹோடாகிட்ட. அடுத்தது விசாலாட்சி தான் லொட்டு பட்டுக்கிறான். காசிக்கு போனா விசாலாட்சி போட்டேன். இப்போ இங்கெல்லாம் போய் காலை வச்ச இடமே அப்படி இருக்குதுன்னா இல்லப்பா கையால இல்ல கையால ஓமர்த்தம் பண்ணி வச்சா எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சீக்கிரமா அதுக்கு தான் உன்னை சேரக்கூடாத இடத்துல சேர விடுறது இல்ல. நான் நாடா இல்ல தேங்காய் நாகர் கயிறு வாய் வைக்கிற புத்தி உனக்கு வருது பாரு. வாழ இதுக்கப்புறம் மேல 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 வளர்றோம் ஓங்கணும் உயிரும் மாமா. ரேட்ல எப்படி மாறி போச்சு மாமா? ரேட் புது ரேட் போட மாமா சொன்னதானே கிராக்கி பிடிக்கா? அவ்வளவுதான். என்ன ரேட் பேச்சு கொடுத்துரு. ரேட் பத்தி சொல்றேன் மாமா. மாமா பட்டு போடவே தொட்டா எதுவுமே விட்டாம பாரு. அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, இதே கோதண்டபுரம் கிராமத்தை சேர்ந்து உயர்திரி மேஸ்திரி ஏழ்மலை கேபி ஏழ்மலை ராமு இவர்கள் இருவருமாக சேர்ந்து எங்கள் சக்தி கணபதி நாடாளுமன்றத்தின் நிர்வாகி நகைச்சுவை புயல் பிரித்தூர் ரமேஷ் ஐயா நகைச்சுவை புயல் ரமேஷ் ஐயா அவர்களுக்காக ரூபாய் 101 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த அன்புலத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மாமா மாமா ஃபைனல் ரேட் வட்ட பாவல் தொட்ட 5000 ரூபாய் 5000 அங்க இருக்க மாட்டது தொட்டா ஃபைனல் ரேட் 6000 மாமா 6000 ரூபாய் மாமா ஃபைனல் ரேட் 6000 ஏடே சே பாபாலே 1000 2000 6000 எல்லாம்
எல்லாம் பார்த்தனா எங்க இந்த வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகுது எப்படியா ஒருத்து குடிச்சாலும் புளியும் கொம்பா பிடிக்கணும்னுவாங்க நான் புடிக்கிற மாதிரி வெயிட்டான கரையாக்கா பிடிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் செட்டில் ஆகிறோம் நான் சொல்ற மாதிரி கேளு என்ன செய்யணும் மாமா கரையாக்கி வீட்டாண்ட அலமோதுனா நான் சொல்ற மாதிரி கேளு என்ன பண்ணணும் நேரா பாத்ரூம் போ பழுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளி நேரா பெட்ரூம் போ கரையாக்கி சேலை எடுத்து கட்டி தலைவாரி கொத்த பூ வச்சுக்கோ ஒரு பாகத்து பொட்டு வச்சுக்கோ வாசிபடியாண்ட வந்து நிக்கும்போது பாக்குறவங்க ஒண்ணுக்கு குடும்ப பொம்பளை மேற்று நான் வந்து அப்படி நிக்கிறேன் மாமா மகாலட்சுமி மாதிரி கரையாக்கி வாசிபடி தாண்டி உள்ள கால வச்சுட்டா கால மட்டும் கோய் அமுக்குற மாதிரி அமுக்கிடணும் நான் புடிக்கிற மாதிரி மாமா குடிப்பு நீ தெரியும் ராக்கி கூட்டு நான் கரை வரேன் நீ குடிச்சு ரெடியா இரு மாமா ஏய் வாடா ஏய் நான்காவது திசை வந்து வெட்டியாடி முடித்து காவி அடிக்கிறதா தண்ணி தாங்க முடியலையே நான் நடக்காத தண்ணி கேக்குறீங்களா நான் எங்க போய் நடலாம் எங்கேயாவது சென்று தண்ணி கொண்டு வா இல்லையா என் உயிரை போய்விடும் கண்ணு தூரமாகறா எங்குமே தண்ணி இல்ல அப்படியா டேய் அத பத்தையா ஒரு சிறிய குடிசை தருகிறேன் சிறிய குடிசை அடுத்த நாள் எப்படியே தண்ணி கிடைக்க மாட போகலாம் நான் வர மாட்டேங்க அந்த சிறிய குடிசை என்னால் வரவே முடியாது வர முடியாதா சரி வர முடியாதுடா நீ நாட்டுக்கு செல் நான் எப்படியாவது அந்த குடிசை நெருங்கி சென்று நீர் இறந்து விட்டு பிறகு வருதுண்டே நீ சென்று வா ஐயா சீக்கிரமா வந்துருங்க இப்போது அந்த குடிசை நெருங்கி சென்று நீர் இறந்து விட்டு பிறகு செல்லலாம் என்னுடைய நாட்டுக்கு ஒரு சாவுகரை கூட மாட்டியாப்பா வரும்போது அந்த கோணகாலி தான் எதிர்க்க வந்தா அப்போ நினைச்சேன் இவன் முகத்துல முடிச்சுட்டு போனா சத்தியமா நீ கரைக்கு வராது நினைச்சேன் அதே மாதிரி ஆகி போச்சு கரைக்கு இல்லாத எப்படி போட்டு மீனா வேற குளிச்சுட்டு இருப்பா எவன வராண்டியம்மா ஐயா ஐயா வணக்கம் ஒரே வணக்கம் இருக்குங்க எஸ்டா வணக்கத்தை எனக்கு நான் யூஸ் ஆகுது என்னங்க சொல்றீங்க ஆமா யார் நீங்க இன்னாட்டு மன்னங்க வாத்தா சேத்தாண்டா சாகுது என்னங்க சொல்றீங்க நான் ஒரு லூஸ் மாதிரி அப்பதான் போய் உங்களை வளைந்து கிடப்பேன் அப்படியா ஆமா ஒரு நாட்டு மன்னன் சொல்றீங்க இந்த காட்டுக்கு வந்தீங்க கானகத்துக்கு எதுக்காக வந்த தெரியுமா கானகத்துக்கு வந்தேன் வேட்டையாடி முடித்து விட்டு எனக்கு தண்ணி தாங்க முடியவில்லை அதை பார்த்து ஒரு குடிசை தெரிஞ்சது ஆனால் அந்த குடிசை நெருங்கி சென்று நீர் இறந்துலாம்னு வந்திருக்கேன் தண்ணி தாங்க ஐயா அந்த காட்டுல எங்கேயுமே தண்ணி கிடையாது ஒரே வீடு எங்க வீடு தான் ஓலை குடிச்சேன் அப்படி கெட்டு வந்தேன் அதான் எங்க வீடு எங்க வீட்டுல மட்டும் தான் தண்ணி இருக்குது என் வீட்டுக்கு வாங்க நான் தீர்த்துறேன் உன் தாகத்தை நான் தீர்த்துறேங்க அப்படியா நான் என்ன சந்தேகமா பாக்குறீங்க சொன்னீங்க ஒரு மச்சால பார்த்த உடனே தெரியாது பார்க்க தான் தெரியுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும் நல்ல மனசுங்க நல்ல மனசு உனக்கு என்ன தெரியும் என் பின்னாலே வா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிடம் பாம்பப்படும் என்ற குரலை கேட்ப ஆரணி தனம் நாடக மன்றம் உரிமையாளர் உயர்திரு தேவாய்யா எங்கள் சக்தி கணபதி நாடக மன்றத்தின் ஆடலரசி கீழாத்தூர் ரகுவிற்காக ரூபாய் 501 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இப்பதான் புது வேலை பார்த்து முடிச்சுங்க அப்படியா பண்ணீங்க உட்காருங்க நான் ஏற்பாடு பண்றேன் உட்காரு அப்படியா உட்காரு ஒலி அவுத்து காத்துக்குவா எல்லாம் பிரியா பாத்துட்டு போட்டோம் மாமா பாத்ரூம் வந்து அப்படியே வேகமா வந்துட்டோம் ஐயா செவடியா இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணாமா இது டிசிப்ளின் ஓகேமா மீனா மாமா வெயிட் அனுக்கறாய்க்கு புடிச்சாட்டே என்ன சொல்ற யார் வந்திருக்குது இந்த நாட்டு மன்னரே வந்துக்கறாரு ஐயோ மாமா நமக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சு மாமா எனக்கு அடிச்சு மாமா அது சாதாரண லாட்டரி டிக்கெட் இல்ல கேரளா லாட்டரி டிக்கெட் பம்பர் குழுகள் ஐயோ விடக்கூடாது மாமா மாமா எதுக்கு வந்திருக்காரு தண்ணி தாங்க காட்டுல சுத்தி தான் நான் கூட்டாந்து உட்கார வச்சிரேன் மாமா தண்ணீர் தாகற வந்திருக்கு தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதாது தாகத்துல அரண்மனைக்கு போய்டுவான் ஓடி போய்டுவாரு ஆமா எனக்கு ஒரு யோசனை இருக்குது மாமா சொல்லு என்ன தெரியுமா பண்ற ஓடி பாடிய துருப்பிடிச்சு இரும்பு பீரோல இருக்கு மாமா மேல் ரேக்ல பாரு லெமன் பக்காடி 3 ஃபுல் இருக்கு மாமா லெமன் பக்காடினா நாத்துக்காலுக்கு போறதானே ஏய் தெரியாதா உனக்கு அது அவங்களே சொல்றாங்க பாரு லெமன் பக்கனா சரக்கு மாமா சரக்கு பேர் லெமன் பக்காடியா சரக்கு லெமன் பக்க தெரியுமா மாமா தெரியுமா தெரியாது உனக்கு அவர் ஒரு பார்வையே பாத்துங்கறாரு பார்வையா பார்த்தா கூட முதல்ல பில்லு யாங்கிட்ட தான் போறணும் பில்லு போடுறாரு நீ டைரக்டா டீல் பண்ண கூடாது புரோக்கர் கமிஷன் போவதா சரி மாமா ஜவுடியா கட் பண்ணி விட்டு வேற யாரனா போடுவா ஏய் சரி விடு மாமா என்ன வெறுப்பத்துக்குறேன்னா அவங்க இது பண்றாங்க பேச முடியல நாளைக்கு இந்த தொழில் தான் வளரு உனக்கு மாமா லெமன் பக்காடி 3 ஃபுல் இருக்குது மாமா 3 ஃபுல் ஆமா அது கீழ பாரு மேஜிக் மூவ்மென்ட் ஒரு 5 ஃபுல் இருக்குது மாமா மேஜிக் மூவ்மென்ட் 5 ஃபுல் ஆமா அது கீழ பாரு பிங்க் வோட்கா ஒரு 5 ஃபுல் இருக்குது ஜவுடியா எங்க பார்ல வேலை செய்துக்கறாங்க மாமா
வர கஸ்டமருக்கு ஊத்து கொடுத்து வேலை தான் தெரியாது ஓ எனக்கு. கஸ்டமர் ஊத்தி கொடுக்கா ஆமா. சரி சரி நீ என்ன பண்ற இந்த லெமன் பக்கடி மேஜிக் கூட சேர்த்து ஊத்து. ஆமா ஒரு வேளை பிங்க் ஒர்க் ஞாபகம் மாதிரி ஊத்திட்டு போற. ரோஸ் கலரா இருக்கு கண்டுபிடிச்சுவாரு சரக்குன்னு கண்டுபிடிச்சுவாரு. ஆமா. நீ இந்த சரக்கு ஊத்திடுவா. ஆ. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி அந்த பாய் உண்டா தண்ணி ஊத்தி கொடுத்தனா போக தெரிஞ்சா ஓடி போடுவாண்டியே ஆமா. ராவா ஊத்தி விட்டுறலாம் ஏய் நல்ல யோசனை. நம்ம வீட்டு விட்டு போக கூடாது அவன் போவே கூடாது. சரிதானா நான் போய் சரி தரேன் எடுத்துட்டு வா. நீ போய் பேசி கொடுத்துக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இருக்கும்போது எட்டந்த விட்டாரு அவரு உனக்கு என்ன ஒண்ணுன்னா என்ன சொல்லுவ டாபர் தேவடியா என்ன டாபர் சொன்னா நீ தேவடியா தெரிஞ்சிருந்தி டாபர் போய் பின்ன டாபர்னு சொல்லாம என்ன சொல்ற? கடவுளே டாபர் டாபர் தான் சொல்லணும் தேவடியா தான் சொல்லணும் அந்த ஆளுக்கு தெரிய கூடாதுமா தெரியக்கூடாது என்ன பண்றது மாமா? இன்னில இருந்து நம்ம உரம் முறை மாத்த போறேன் ஒரே மாத்திரமா? ஆமா. எப்படி மாமா? இன்னில இருந்து நீ எனக்கு அக்கா நான் உனக்கு தம்பி ஒரு ஜென்மம் என்னடா ஆனா அங்க போய் தூக்கு மாட்டி சாவு வாயில கொசு போயிடுச்சுப்பா நீ பேசப்பா. கொசு போகுது அனகொண்டா போவான் அவன் நாக்கு இழுத்து வச்சு அறக்கணும்ன்ற. நாக்க மட்டும் அறக்கூடாது அவனை மூக்கையும் சேர்த்து அறக்கணும் ஒரு கதனா மோப்ப முடிச்சுன்னு வராங்க வர்றாங்க பாரு பாரு. நம்ம போறோமா ஊடான்லாம் பாரு மாமா என்ன போறமா? ஏன்டா மேல ஏறி உட்காந்து பாத்துக்கிறீங்க எட்டி பாக்குறாங்க அப்படியே. ஏறி போறா உள்ள ஆமா. சரி சரி நம்ம சரக்க தர நீ பேசிக்கிட்டே நான் பேச்சு கொடுத்து நிக்கிறேன். ஐயோ மாமா மறுபடியும் மாமான்னு சொல்லாத எனக்கு மாமா தான் வருது. எப்படி தம்பின்னு உடனே வரல வாயில. கரெக்டாக சொன்ன மாதிரி நான் ஓபன் பண்ணி வைக்கிறேன் ஹோம்வொர்க் பண்ணிடுறேன் சரியா எப்படி? அக்கா தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி. 3 வேளை சோறு துண்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது ஏங்க என் வீடு தேடி தண்ணீர் தவிர வந்துருக்கீங்க. உங்களுக்காக தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதுமா? மா அப்பெல்லாம் வழி என்று சொல்லக்கூடிய செஞ்சு வச்சுக்கிறேன். நீங்க கண்டி அதை குடிச்சீங்கன்னு வச்சுக்க நீங்க நேரா சொர்க்கத்துக்கு. பக்கத்தில் எங்க அக்கா தம்பிங்க நான் உங்க தம்பி உண்மையே சொல்லவில்லையே நீ வரவே கேட்கல நான் என்ன பண்ணு அப்படியா பாக்கத்துக்கு 2 பேரும் ஒரே ஜாலியா இருக்கிறமா என்னன்னா அவங்க கொஞ்சம் ஒசரமா இருக்கீங்க நீங்க குள்ளமா இருக்கீங்க அது எங்க அம்மா மாதிரி நான் எங்க அப்பா மாதிரி அப்படியா ஆனா எங்க 2 பேருக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன வித்தியாசம் அது லேடிஸ் நான் ஜென்ஸ் அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும். வந்து போய் தண்ணி கிளாஸ் படாத ஜனாக்கி போக விட மாட்டேன் கூடாது. அத்த லெமன் பக்காடி ஊத்தி கவுத்துறேன் இன்னைக்கு அவனை லெமன் பக்கடி ஊத்துற ஏய் லெமன் பக்காடி டேய் குஞ்சி பாருடா. ஏய் இங்கனா பாக்குற? நீதான குஞ்சு பாரு மொத விழும். கையில இருக்குது குஞ்சி பாருடா. ஏய் லெமன் பக்காடி எடுத்துக்கற குஞ்சு பாரு பாருடா. ஐயோ கம்மியா லெமன் பக்காடி எடுத்து குச்சி அவனா கிசால ஊத்தி வச்சிக்கறாண்டி டேய் யாட போறடா எவனா இந்த வேலை பாக்குறா அவனுக்கு போத கொண்டத்துல பாரு. வைக்க முடியல எல்லாம் வெள்ள கலர் கேனா அத தெரியல சரி சரி இரு இத கூட எடுத்து குச்சி வார்னிஷ்ல ஊத்துற தண்ணீர் ஊத்தி வச்சிட்டு போறாங்க லெமன் பக்கடி செக் பண்ணி பாரு குடிச்சு பாரு. குடிக்கிற இது குடிக்கிற நீ என்ன விட்டு. ஓகே லெமன் பக்காடி ஏன் முதல்ல தந்தி அதை ஊத்தி குடிச்சு பாரு தானே. தெரியாதா ஊத்துங்க கல 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 பார்த்து சாப்பிடுங்க. பாத்து சாப்பிடுங்க ஐயா சரிங்க. பாத்து சாப்பிடுங்க சரிங்க பாத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாத்து சாப்பிடு பாத்துட்டுங்க கோயிண்டா கோயிண்டா. பாத்துட்டுனா அவ்வளவுதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க சாப்பிட்டா கூட சொல்லிட்டு தான் ஜாலியா கேட்டீங்க அதனால சொன்னேன் விட்டாங்கன்னா கப்புனு குடியாங்க சாப்பிடுங்க என்னடா ஒரு நாடுது வாயிலடி எங்க அன்னிமேல சொல்லக்கூடாது ஒரு நாட்டு மன்னனே எங்க குடிச்சு நாடி வந்துக்கிறேன் நேரா பழ மார்க்கெட் போய் மாப்பழ வாழை அதுக்கு 3 பழத்தை வாங்கியாந்து 2ஆ பழந்து அப்படியே போய் பீ கலந்து சாறு பீங்க எடுத்தாந்துக்கிறேன் அப்படியா சரி சாப்பிட்டு பாக்குறேங்க என்ன சொல்றீங்க நாக்கு மாத்த சாப்பிடுங்க முன்னாடி வாங்கி வருது என்ன சாப்பிட முடியல வாங்கி வரதா தலை மூடுவோம் பாவி எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு இதுவே மேல் பழுதுடா பாவி 3 வாரம் ஆகுது தலை காசி டேய் தம்பி அவர் பாத்தேடா நம்ம வீட்டுக்கு தண்ணி தர வந்திருக்கு. தண்ணீர் கொடுத்தா அவர் ஏழை வீட்டு தண்ணி சொல்லிட்டு ஆமா ஏழை படுக்கார வித்தியாசம் பாக்குறாரு அவரு. ஏங்க கவிச்சு வாங்கி தண்ணி குடி சொல்லுவாங்க தண்ணி தாங்க நீ தண்ணி கொடுத்தாங்க ஏழை பணக்கார வித்தியாசம் பாக்குறியா நீ சாப்பிட தலை கொடுங்க சாப்பிடுங்க 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 ஊத்தி விட்ட தலை தொங்கி போச்சு விட்டு ஓடும் போல இது கட்டிங்க அப்படியே சொரிக்கணும் மச்சான் வந்துதான்டா யார் மச்சான் மச்சான்
என்னன்னு கூப்பிட்டா மச்சான் ஆஹா மத்த லைன் வராண்டி இப்பதான் மச்சான் ஆமாமா எங்கிற அங்கதாங்கற சரி வர இரு இன்னைக்கு கலவை போட்டு பூ சொல்ல பண்றோம் போயிருக்கப்பா மச்சான் ஆமா ஏய் ஒக்கா எங்கற எங்க அக்கா எங்கங்கறா ஒக்கா ஆ ஒக்கா பேர் என்ன எங்க அக்கா பேரு மிஸ் மீனா ஸ்வீட் நேம் ஆமா இப்படிதான் பேர் வச்சாரு சரி ஆ. ஒக்கால நான் பார்க்கணுமே நான் வார்த்தை சொல்லிட்டேன் என்னடா எங்க அக்கால நீ பார்க்கணுமா ஆமாண்டா என்னடா பாய் வடிவேல் கதையில எடுத்து போய் விட்ட வடிவேல் அக்கா வச்சு பேக்கரி வாங்கினேன் அந்த கதையில எடுத்து போய் விட்டானே என்னடா அண்ணா நிக்கிறா பாரு வரி குதிராட்டம் நீனா ஏய் உன்னுடைய பேரை எவ்வளவு அழகாக இருக்கிறது உன்னை பார்த்து பார்த்து எவ்வளவு அழகு தெரியுமா இந்த உலகத்திலே உன்னை போன்ற அழகுகளை நான் பார்த்ததே இல்லை அதனாலே என்னை கட்டிப்பிடித்த முத்தத்தை கொடுவை ஐயோ ஏங்க எனக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது பட்டுன்னு ஒத்துக்காத கேவடியா தேய்ச்சிரு கொஞ்சம் பிக்கு பண்ணு என்ன பண்ற அதுவும் உங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏய் என்னை பார்க்க பார்க்க தாண்டி உனக்கு பிடிக்கும் அதனால தான் சொல்றேன் அடி எங்க முடியாது முடியாது முடியாதா முடியாது என்றால் என்னால் உன்னை கட்டி பிடிக்காமல் விட